தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. கரூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா மே 23 ஜூன் 2 மாலை 5 மணி வரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ அல்லது தபால் மூலயமாவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேண்டும். சுய உதவிக்குழு ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும். சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர் சமுதாயம் சார்ந்த அமைப்பு பணியாளராகவோ அல்லது தனியார் நிறுவனங்களில் முழுநேர பணியாளராகவோ பணியிருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியும் ஊராட்சி அல்லது ஊராட்சிகளை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மக்கள் நிலை ஆய்வால் கண்டறியப்பட்ட இலக்கு மக்களாக இருத்தல் வேண்டும். உரிய தகுதிகளின் இலக்கு மக்கள் விண்ணப்பிக்காத பட்சத்தில் பிற விண்ணப்பதாரர்களை கருத்தில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைப்பகுதியில் உள்ள ஆதிவாசிகள் குடியிருப்புகளில் மேற்கூறிய உறுப்பினர் இல்லாத நிலையில் ஆண் உறுப்பினரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு ஒப்புதலுடன் தேர்வு செய்யலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்றாக எழுத படிக்க மற்றும் கணக்கிடம் உடையவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. வாராக்கடன் உள்ள குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. மலைப்பகுதிகளில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நபர்கள் இல்லாத நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதர தகுதிகளுடன் இருப்பின் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு அனுமதியுடன் தகுதியுள்ளவர்களாக கருதப்படலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகவல் தொடர்பு திறன் உடையவர்கள் இருத்தல் வேண்டும். வங்கிகளுக்கு சென்று பரிவர்த்தனைகள் செய்து கடன் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்தும் அனுபவம் உள்ளவர்களாக இருத்தல் அவசியம் சொல்லியிருக்காங்க. கணினித்திறன் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ள இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆண்ட்ராய்டு கைபேசி வைத்திருப்பவர்களாகவும் அதை இயக்கி குறுந்தகவல் மற்றும் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும் செயலை இயக்கும் திறன் பெற்றவர்களாகவும் இருத்தல் அவசியம் சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. 75 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வும் மாவட்ட அளவிலான 5 உறுப்பினர்கள் கொண்ட தேர்வுக்குழுவால் நேர்காணல் 25 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. வட்டாரம் அடிப்படையில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கரூரில் 14 காலி பணியிடங்கள் இருக்குது. மதிக்களம் பதிவுத்தளத்தில் 8 காலி பணியிடங்கள் இப்போதைக்கு 6. தாந்தோணி பகுதியில் 8 காலி பணியிடம், அரவக்குறிச்சியில் 8, பரமத்தில் 11, கிருஷ்ணராயபுரத்தில் 14, குளித்தலையில் 10, கடவுரில் 12, தோகைமலையில் 12, மொத்தம் 89 காலி பணியிடங்கள் குறித்து வெளியாக இருக்குது. மதிக்காலத்தில் 61, மீதி 28 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த 2 தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு கவனமாக விண்ணப்பிக்கலாம்.